சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ நினைத்தது ஒன்று, ஆனால் எப்பொழுது நடந்து கொண்டிருப்பது ஒன்று. ஆனால் இதையெல்லாம் விட நான் நினைத்திருப்பது இன்னொன்று. நான் சொல்வதை முழுமையாக கேட்டுப்பார். உனக்கு நேசிக்கும் மற்றவருடைய காலில் நின்று வாழ்வதை விட சுயமாக நீ தன்னம்பிக்கையுடன் எல்லாவற்றையும் தைரியமாக நான் முன்னின்று போராடுவேன் என்று நீ வரும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷமான தருணம் காத்திருக்கிறது. மற்றவருடைய கைப்பிடியில் வாழும் பொழுது எந்த ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்காது. ஆனால் உன்னுடைய உழைப்பில் நீ ஒரு ரூபாய் சம்பாதிக்கும் பொழுது அதில் கிடைக்கும் சந்தோஷம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் மற்றவர் கொடுத்தாலும் அது அந்த ஒரு ரூபாய்க்கு ஈடாகாது. நீ சுயமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையை உனக்கு பார்த்தால் யாருடைய கட்டுப்பாட்டிலும் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் மனதில் நான் உழைக்க வேண்டும், நான் சம்பாதிக்க வேண்டும், என்னுடைய சுயமரியாதையை நான் விட்டுவிடக் கூடாது என்பதுதான் எனக்கும் அதே ஆசைதான். நீயாக முயற்சி செய்து வர வேண்டும். நான் பயப்படுவேன், எனக்கு எதுவும் தெரியாது, இந்த உலகத்தை பார்த்தால் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது, நான் யாரிடம் போய் வேலை கேட்பேன் என்றெல்லாம் சொன்னால் என்ன செய்ய முடியும்? தன்னம்பிக்கையுடன் எல்லா பயங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்து எனக்கான, அதாவது உனக்கான முயற்சினை நீ போடும் பொழுது என்னுடைய சக்தியும் என்னுள் சேர்ந்து உனக்கான ஒரு நல்ல வேலையை நான் வாங்கி தருவேன். யார் கையிலாவது நீ வாங்கும் பொழுது எந்த ஒரு பயனும் எந்த ஒரு பணமும் உன் சந்தோஷத்தை தராது. ஆனால் உன்னுடைய உழைப்பில் நீ ஒரு ரூபாய் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினால் கூட உனக்கு நல்ல சந்தோஷத்தை தரும், நிம்மதியான ஒரு இன்பத்தை தரும். நீ நினைத்தது அதுதான், நான் நினைத்ததும் அதுதான். உன்னுடைய முயற்சிகள் நீ வெளிக்காட்டும் பொழுதே உன் வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷத்தை அடையும். நான் அதற்கான ஏற்பாடு செய்கிறேன். நீ பயமில்லாமல் தன்னம்பிக்கையுடனும் முயற்சியுடனும் என் கையை பிடித்து வெளியே வா, இருட்டுக்குள் அடைந்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவசியம் கிடையாது. உன் வாழ்க்கையில் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீ யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவசியம் கிடையாது. சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை 4 பேர் மதிக்கக்கூடிய நேரமும் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வதற்காக தயாராக இரு. இதுவரை மற்றவர்களுக்காக வாழ்ந்தாய், இனி உனக்காக நீ வாழப்போகிறாய். இந்த வாய்ப்பை நீ தவறவிட்டு விடாதே. நிதானமாக முடிவெடு. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். முயற்சி செய்து முன்னேறி இந்த உலகத்திற்கு நீ யார் என்று காட்ட வேண்டிய நேரம் இது. எப்பொழுதும் அடிமையாக இருக்க வேண்டாம். முயற்சி செய்து சுதந்திர பறவையாக பறந்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை அனுபவி. நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.